முட்டை சேர்த்து கேக் எப்படி செய்கிறதுனோ முட்டை இல்லாமல் கேக் எப்படி செய்கிறதுனோ பார்ப்போம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் பார்ப்போம். அரை கிலோ கேக் செய்கிறதுக்கான பேஸ் தான் எனக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 6 இன்ச் டின்னை ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சில ரெசிப்பியில் மைதா மாவு டஸ்ட் பண்ணி டின்னு ரெடி பண்ணுவாங்க. அப்படி கொடுத்துருக்கப்ப அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரெசிபி ட்ரை பண்ணாலும் அதில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸையும் அளவுகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 2 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முட்டை பீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய பாத்திரமும் ராடும் தண்ணி இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ஃப்ளேவர் கேக்குக்குமே பேஸில் நான் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். க்ரீமில் மட்டும்தான் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை மாற்றி சேர்த்துக்கிருவேன். முட்டை பீட் பண்ண ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரையை பவுடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைமெல்லாம் எதுவும் கிடையாது. முட்டை நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும், அதோட கலருமே நல்லா மாறிடும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றி 5லேருந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே பீட் பண்ணக்கூடாது. வெனிலா எசன்ஸ் திரும்பவும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே முட்டை பீட் பண்ணுறப்பையும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 தடவை இப்படி சேர்க்குறப்ப முட்டையோட ஸ்மெல்லை நல்லா குறைச்சிரும். சலிச்சு வச்சுருக்க மாவை 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை மிக்ஸ் பண்ணணும். ஒரு தடவை மாவு போட்டதுக்கப்புறம் 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி 3 தடவை ரிப்பீட் பண்ணி பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு 1/4 கப் பால் தேவைப்படும். முட்டையோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சில ரெசிப்பியில் பால் சேர்க்காமலேயே கேக் பேட்டர் ரெடி பண்ணுவாங்க. அப்படி செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா கேக் உதிர ஆரம்பிச்சிரும். அதுவும் இல்லாமல் கேக் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற அந்த பால் தான் கேக்கை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறோம். பாலை நல்லா கீழே கூடி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா பால் கீழேயே நல்லா ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஒருவேளை கேக் பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் ரொம்ப ரைஸ் ஆகாது. டின்னில் ஊற்றி பேக் பண்ணதுக்கப்புறம் நடுவில் டூம் மாதிரி வந்துடும். அதுவும் இல்லாமல் எக்கோட ஸ்மெல் ரொம்ப தெரியும். அதனால் கேக் பேட்டரை கொஞ்சம் கவனமாக ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பால் பேட்டரோட சரியாக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கேக் பேக் பண்ணதுக்கப்புறம் கேக்கோட கீழ்ப்பகுதியில் ஈரப்பதத்தோட திக்காக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக கேக் பேட்டரை நல்லா கீழே கூடி கொடுத்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள். 180லேருந்து 185 இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் கேக் பேக் பண்ணலாம். நான் 180ல் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேல் லேயர் இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கேக் கூல் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ரை கிளாத்தால் நல்லா மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி 6 இன்ச் டின்னு தான் எடுத்திருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கேக் சூடாக இருக்கிறப்பையும் டின்னிலேருந்து வெளியில் எடுக்கிறப்பையும் எக்கோட ஸ்மெல் லைட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேக்கோட ஹைட்டு 2 இன்ச் இருந்துச்சு. கேக் உதிராமல் இருக்கிறதுக்கு கேக் ஈவனாக கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸில் மட்டும்தான் உங்களால் அப்படி கட் பண்ண முடியும். ஒரு சிலர் அந்த மாதிரி முடியல அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் கிடைக்கிது. இது வாங்கி நல்லா நீட்டாக ஈவனாக கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது வச்சு கேக் கட் பண்ணுறப்ப உதிராமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிங்கனாமே பல்லாக இருக்கும், அந்த மாதிரி நைஃப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்க நைஃப் வச்சு கட் பண்ணாதீங்க. இந்த கேக்கை ஐசிங் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து டெலிவரி கொடுக்கலாம். எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் பால் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் வினிகர் கலந்து ஒரு 10 நிமிஷம் பட்டர் மில்க் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 3/4 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச் டின் எடுத்து அதில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். அரை கிலோ கேக் செய்கிறதுக்கான பேஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். 3/4 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை கூட பட்டர் மில்க்கும் எசன்ஸும் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 கப் ஆயில் தான் இதுக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலர் அரை கப் வரைக்கும் ஆயில் சேர்க்குறத நான் பார்த்துருக்கேன். அப்படி கூட சேர்த்திங்கன்னா கேக்கில் கசப்பு தட்டும். அதனால் 1/4 கப் சேர்த்துக்கிட்டிங்கனாவே சரியாக இருக்கும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3ஐயும் சேர்த்து நல்லா சலித்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. புதுசாக கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ண பேட்டர் கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 6 இன்ச் டின்னில் ஊற்றி 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் பண்ணுறப்ப எப்போவுமே 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் கேக்கை பொறுத்தளவுக்கு ஒரே டின்னில் ஊற்றி பேக் பண்ணுறப்ப நடுவில் டூமாயும் கொஞ்சம் கிராக்கு விழுகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 3 டின்னில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றி பேக் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக ஒரே மாதிரி கேக் பேக் ஆகி வரும். கேக்கோட ஹைட்டு 1.5 இன்ச்சுக்கும் வெயிட்டு 380 கிராமும் இருந்துச்சு. நான் இன்றைக்கி 6 இன்ச் டின்னில் தான் பேக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கேக்கோட ஹைட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 5 இன்ச் டின்னில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் அது சூடாக இருக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை கட் பண்ணி ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்டாக தான் தெரியும். ஸோ நீங்கள் ஆர்டர் எடுக்கிறப்பயே அவங்கக்கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் கேக்கு அப்படின்னு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க டெம்பரேச்சர் ஹை லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் அவங்க டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கூலிங். அதனால இன்னுமே கேக்கு இறுகிரும். அதனால ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/2 hour அந்தளவு வச்சு மட்டும் டெலிவரி கொடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்பையுமே அதுக்குண்டான காட்டன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த கேக்கை ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கேக் தனியாக க்ரீம் தனியாக வர்றது, கேக் கட் பண்ணுறப்ப ஹார்டாக இருக்கிறது, இது எல்லாமே எக்லெஸ் கேக்கில் நார்மலாக வர்ற ப்ராப்ளம்ஸ் தான். அதே மாதிரி எக்லெஸ் கேக்காக இருந்தாலும் சரி, எக்கு சேர்த்து செய்யக்கூடிய கேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் குக்கர்லேயோ இருப்பு சட்டிலையோ பேக் பண்ணி எடுக்கிறப்ப கேக்கோட மேல் பகுதி
கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும், அதுவுமே நார்மல் தான். எக்லெஸ் கேக்கை ஐசிங் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து டெலிவரி கொடுங்க. இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க ஐஷு, இவங்க திருப்பூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க சப்ரீன், இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க ஜெயஸ்ரீ, இவங்க உடுமல்பேட்டில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.